வணக்கம். தற்போது சோஷியல் மீடியாவுல பார்த்தீங்கன்னு சொன்னா, விஜய், ஆக்டர் விஜய் அண்ட் டாக்டர் பொன்ராஜ் இவங்கள குறித்து பல்வேறு கருத்துக்கள் உலாவிக் கொண்டிருக்கின்றன. நான் இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் என்னன்னா, ஒருவர் நல்லவரு, இன்னொருத்தர் கெட்டவர் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. என்னுடைய கருத்த, என்னுடைய அப்சர்வேஷன நான் இதன் மூலமாட்டு தெரிவிச்சுக்கிறேன். டாக்டர் பொன்ராஜ் அவர் ஒரு இன்டலெக்சுவல், அவர் ஒரு சயின்டிஸ்ட், பிசிசிஸ்ட். பலதரப்பட்ட தளங்கள்ல அவருடைய நாலேட்ஜ் ரொம்ப ஆச்சரியமூட்டும் அளவுக்கு இருக்குது. அதெல்லாம் விட மேலாக தற்சமயம் அல்லது சமீப காலமாக அவர் மீடியா முன்பு அவர் பேசக்கூடிய பேச்சு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை மற்றும் தமிழக மக்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். அவர் நினைச்சாருன்னு சொன்னா அவருக்கு பைசா கொடுத்து அவரை பேச வைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய பார்ட்டிகள்லாம் இருக்கு. அதெல்லாம் இல்லாம அவர் மக்களுக்காக, தமிழக மக்களுக்காக, தமிழ்நாட்டுக்காக வேண்டி, அதனுடைய உரிமைக்காக வேண்டி தொடர்ந்து சமீப காலமாக ஆக்டிவாக பேசி வர்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ அதை வச்சு பார்க்கும் பொழுது விஜய் யார் அப்படிங்கும் பொழுது அவர் ஒரு நடிகர். அந்த ஃபீல்டில் அவர் ஒரு பெரிய கேரியர், உயரமான உச்சத்துக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவரே சொன்னார். என்னுடைய கேரியரோட உச்சத்துலேருந்து வந்தேன்னு அவரே சொல்லியிருக்காரு. நல்ல டான்ஸ் ஆடுவார், பலதரப்பட்ட ஆடியன்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க, இதெல்லாம் ஓகே. இப்போ அவர் மேலே என்னென்ன விமர்சனங்கள் எல்லாம் வைக்கப்படுது? நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்த நாள்லேருந்தே அவர் மேலே விமர்சனங்கள் வைக்கப்படுது. நீங்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு காரணமே ப்ரெஷர். உங்கள் மேலே ஃபோர்ஸ் பண்ணி உங்களை மிரட்டி தான் நீங்கள் அரசியலுக்கு வரீங்கன்னு அவர் மேலே குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. விஜய் சுற்றி இருக்கக்கூடியவங்களை அவங்கள சரியாக கைட் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. அவங்க ஆரம்ப காலத்தில் பாண்டிச்சேரியிலேயே வச்சு சில முயற்சிகள் நடந்துச்சு. கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி சொல்கிறேன், ஒரு 5-6 வருஷம் முன்னாடி விஜயா அரசியலுக்கு இழுப்புதில் சில முயற்சிகள் நடந்ததாக செய்திகள் எல்லாம் வந்துச்சு போச்சு. ஆக விஜய் யாருனாலும் அரசியலுக்கு வரலாம், விஜய் வந்திருக்காரு, ஓகே. ஆனாலும் விமர்சனம் என்ன? நீங்கள் அரசியலுக்கு வந்த காரணமே ஃபோர்ஸ், உங்களை ப்ரெஷர் பண்ணி தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு இருக்குது, இன்னைக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய வீடு மற்றும் அலுவலகங்களில் செய்யப்பட்ட ஐடி ரைட்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய நடவடிக்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள், இதெல்லாமே விவாதத்திற்கு இன்றைக்கும் இருக்குது. மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஐடி ரைடுனால தான் மிரட்டப்பட்டு தான் நீங்கள் அரசியலுக்கே வந்திருக்கீங்க அப்படின்னுங்கிற கருத்துக்கள்லாம் இருக்குது. ஏன்னா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அரசியலில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த பொதுக்கூட்டங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் கொத்து கொத்தாக இறந்து போகிற விஷயங்கள், அதுக்கு உங்களிடத்துலேருந்து எந்த விதமான ஒரு மனிதாபிமான அடிப்படையில் வரக்கூடிய ஒரு ஆறுதல் உடனடியாக எதுவுமே உங்ககிட்ட இருந்து வரலங்கிற கருத்துக்களும் இருக்குது. எல்லா குற்றச்சாட்டுகளும் உங்கள் மேலே இருக்குது, சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது பொன்ராஜ் மேலே போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு விஜய். பொன்ராஜ் பேசுகிறதுல பெண்களை கிளியராக அவரே கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. நான் பெண்களை பொதுவாக சொல்லலை, ஒரு சில ரசிகர்கள் அவங்க பேசின அந்த ஆபாசமான ஸ்டேட்மெண்ட்ஸ் அதை தான் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. காவல்துறை, கோர்ட்டு, நீதிமன்றங்கள்லாம் இருக்குது, அதுக்குண்டான ஆக்ஷன்ஸ் அவங்க எடுப்பாங்க. இம்மிடியட்டாக அவரும் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு, சரிங்களா? நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், பொன்ராஜ் இன்னைக்கு அட்டாக் பண்ணப்படுறார், அது அந்த ஆங்கிளில் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அவர் சமீப காலமாக தமிழ்நாட்டுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் அவர் பேசி வரார். அதனால் இவர் வட்டம் கட்டப்படுகிறார், ஒடுக்கப்படுகிறார், மிரட்டப்படுகிறார் என்றெல்லாம் கூட ஒரு பார்வை இருக்கிறது என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் நான் இந்த வீடியோவை போடுகிறேன். இது விஜயை தாழ்த்தி பேசுகிறதோ, பொன்ராஜை உயர்த்தி பேசுறதுல கிடையாது. சாரி, பொன்ராஜ் சாரை உயர்த்தி பேசுறதுல கிடையாது, விஜய சாரை தாழ்த்தி பேசுறது கிடையாது, சரிங்களா? விஜய்க்கு மேலே கூட இன்னைக்கு வரக்கூடிய குற்றச்சாட்டு பாசிசமா பாயசமானு கேட்டிங்கல்ல, அதே தமிழக மக்களுக்கு மிகுந்த ஆத்திரமூட்டக்கூடிய கேள்வியாக தான் இருக்குது.
பாஜக எந்த அளவுக்கு இந்தியாவை இன்னைக்கு ஆட்சி செய்துட்டு இருக்குது, தமிழ்நாட்டை இப்படியெல்லாம் ஆள துடிச்சு கொண்டிருக்கிறது. அதை பற்றி எந்த விதமான ஒரு கவலையுமே இல்லாமல் பாசிசம் பாயாசம் நீங்கள் கடந்து போகிற மாதிரி கடந்து போகக்கூடிய நிலையில் தமிழக மக்கள் இல்லை. அதை புரிந்து கொண்டு பேசக்கூடியவர் டாக்டர் பொன்ராஜ். அது புரியாமலே அல்லது புரிந்தும் புரியாமலே பேசக்கூடியவரா விஜய் இருக்கிறாரா என்பது கேள்விக்குறி. நன்றி.